ஹலோ ஐ மதிப்பிரசாத். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மை ஃபேவரட் டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதான் பார்க்க போறோம். நம்ம கூட இருக்கவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஓவர் எந்தஸ்டிக்கா இருப்பாங்க, ப்ரொடக்டிவிட்டியா இருப்பாங்க. அவங்க பண்ற எல்லா வேலையிலும் பாத்தீங்கன்னா பாஸ்ட் ஒர்க்கிங்கா இருக்கும். அதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி. இந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி எங்க இருந்து வருது பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ற டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்க் மேகசின் சொல்லிட்டு ஒரு மேகசின் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் க்ரோவிங் கம்பெனில இருக்க 50 பிரசிடென்ட்ஸ் வந்து இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. அப்ப இன்டர்வியூ பண்ணும் போதுல அது 49 பேர்கிட்ட என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்ன ஒரே வார்த்தை திங்க் ஆன் பேப்பர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டூ டு லிஸ்ட் ஃபார்ம் பண்ணி லிஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து எந்த யாரை எப்ப பார்க்கணும் ஷெடியூல் பண்ணிடுவாங்க, இந்த வேலை டாஸ்க் எப்ப முடிக்கணும் ஷெடியூல் பண்ணிடுவாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரிட்டர்ன்ல பேப்பர்ல தான் இருக்க வர சாஃப்ட்வேர்லயோ ஏதோ ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் டூல் யூஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க, ஒரு மொபைல்ஸும் பண்ண மாட்டாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேடு, அது பேப்பர், பென், அவ்வளவுதான். இதை வச்சு நம்ம வந்து கிளியரா இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு பேப்பர்ல பென்ல நீங்க ஏத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியரா ஒரு ஐடியா கிடைக்கும். பிளஸ் வந்து விசிபிலிட்டி கிளியரா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ரைட் வேலை கரெக்டா போறது தெரியும். நீங்க கூட எதாவது ஆட் பண்ணணும்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க இன்னைக்கு இந்த டாஸ்க்கை முடிக்கல, நாளைக்கு முடிக்கணும்னா அதை ஃபார்வர்ட் பண்ணி நாளைக்கு டூ லிஸ்ட்ல எழுதி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு திங்க் அண்ட் பேப்பர்ல இருந்தா போதும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல மோஸ்ட் பவர்ஃபுல் டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா திங்க் அண்ட் பேப்பர் தான். நீங்க டூ லிஸ்ட் வந்து நைட் பிஃபோரே நீங்க வந்து டைம் ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா உங்களால டிஸ்ட்ராக்ட் ஆகவே முடியாது. அந்த வேலையை நீங்க முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால நீங்க ஓவராலா நீங்க ப்ரொடக்டிவிட்டியா இருப்பீங்க. தேங்க்யூ.